இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் ஸ்ட்ரெஸ் ஃபீலாக இருக்கு. Why don't we go somewhere else? I have few more counseling. I can't. Okay, leave it. நான் தனியாகவே போய்க்கிறேன். எல்லா பொண்ணுங்களும் பண்ற மாதிரி பண்ணது தப்பா போச்சே. டக்குன்னு ஏதாவது பண்ணு காருண்யா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தனியா எங்கேயும் போகக்கூடாது. நான் வரேன் உங்க கூட. I'm with you. வாசம் கிடைக்காமலோ இது நாள் வரை நம் இறைவேலியோ மனதுக்குள் கொண்ட காயம் நினைத்து ஏங்க தோணும் என் அருகினில் வரும் தொடர்கதையாய். நம்பிக்கையும் நாகரிக வளர்ச்சியும் தான் இந்த மதங்கள். இந்த மதங்களில் தேவையில்லாத மூட நம்பிக்கையால் ஒரு குடும்பமும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் செத்து போச்சு. வாசம் கிடைக்காமலோ இது நாள் வரை நம் இடைவேலியோ கொஞ்சமாய் சிந்தும் மழை துளியில் உந்தன் வாசம் வந்தே. உன்னை கண்டேன் உன் ஞாபகம் இங்கே காற்றோடு கவிதைகளாய் எந்த ஆசை மனதுக்குள் கொண்ட காயம் நினைத்து ஏங்க தோணும் என் அருகினில் எதனால் ரகு சொன்னது வேதவாக்கா குடும்பமே ஏற்றுக்கிட்டாங்க? ஏன் ஒருத்தர் கூட எதிர்க்கல? இந்த வீட்டில் இருக்கிறவங்க ரகுநாத்தை முழுசாக நம்புறதுக்கான காரணம் என்ன? எதை வச்சு ரகுவை முழுசாக நம்பினாங்க? நீ ஊமை கிடையாது ரகு. இனி நீ நல்லா பேசுவ.
என்னப்பா? என்ன ரகு? என்னாச்சு ரகு? என்னப்பா? மீரா, மீரா, எழுதுறதுக்கு ஏதாவது எடுத்துருவாமா? அங்க வரேன் மாமா. என்னங்க மாமா? இதா. அப்பா கனவுல வந்தாரு. பூஜை பண்ணா பேச்சு வந்துரும் சொன்னாரா? ரகு பேசுருவானா? அம்மா, ரகு பேசுருவாமா? ஆமா, பேசு பேசு. அம்மா, ரகு பேசுவாமா? அக்கா, ரகு பேச்சு வந்துருமா அக்கா? பேசுருவடா. அம்மா, ரகு பேசுருவாமா? ரகுநாத்துக்கு பேச்சு வந்ததும் அவங்க அப்பா சொல்கிறது மீரா வச்சு ஒவ்வொன்றையும் டைரியில் எழுத சொல்லியிருக்காரு. ரகு, ரகு, அம்மா, ரகு இல்லையா? இல்லப்பா. எங்க போனா அவன்? மீரா, மாமாவை பாத்தியா? பார்க்கலையே மாமா. எங்க போனா? ரகு, 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 அவர் மேல இருக்காருங்க. ரகு, நாம போட்ட பணம் ஷேர்ல 4 மடங்கு அதிகமாயிடுச்சு. உன்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் இந்த ஷேரில் போடு. அது 4 மடங்கா திரும்பி வரும். நம்ம அப்பா சொன்னது வேத வாக்காயிடுச்சு ரகு. வேத வாக்கு இல்ல, தெய்வ வாக்கு. அப்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் லைஃப் சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு. அடுத்த வாரம் மீராவுக்கு வீட்டில் மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணுவீங்க. அம்மா, மீரா கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிச்சிட்டார். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியா? ஆமாம்மா, என்னால நம்பவே முடியலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ என்கேஜ்மெண்ட் கூட ரகு சொல்லி தான் நடந்திருக்கா? சொல்லுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் சாயந்தரம் கூப்பிடுறேன் உங்களை. ரகு, சொல்லுங்கக்கா. நான் கூட அப்ப சந்தேகப்பட்டேன். ஆனா இப்போ மீரா கல்யாணம் நிச்சயமானது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெத்த பிள்ளைக்கு நல்லது கூட நடக்கலன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன சொல்றதுனே தெரியல ரகு. அக்கா, நீ ஆச்சரியப்படுறதுக்கும் சந்தேகப்படுறதுக்கும் 1000 காரணம் இருந்தாலும் நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுப்பா. மீரா நிச்சயத்தால தான் அவங்க அக்கா கூட முழுசா ரகுநாத்தை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எதை பற்றி மீரா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் அதை சொல்லக்கூடாது. விடு விஷயத்த. இல்லை, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரியா? சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஓ சரி. நீ என்ன சாப்பிட்ட? இல்லை, விரதம் இருக்கேன். வீட்டில் பூஜை. அப்புறம் மாமெல்லாம் எங்கே? பூஜை பண்ண போயிருக்காங்க. கோயிலுக்கா? இல்லை, ஆலமரத்து பூஜை.
ரிசர்ச்சுக்கு வந்த ஜியாகிரபிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கொக்கையில் மாட்டிட்டாங்க சார். அந்த 10 பேர் கூட போன நம்ம ஆஃபீஸர் மாட்டிட்டாரு. ரீச் பண்ண முடியல சார். மொத்தம் 11 பேர் ட்ராப் சார். வாட் அபவுட் தி ரெஸ்க்யூ டீம்? அவங்க ரீச் ஆக ½ hour ஆகும் சார். வாட்? நான் வேணா லோக்கல்ஸ் கூட போய் No, don't take that risk. Take 10 men with you. I will be there. It's an emergency. Okay? Make it fast. I'm on my way. எஸ் சார். நியூஸ் பார்த்தீங்களா சரியா? இந்தியாவோட டாப் நியூஸ், மாஸ் சூசைட். ரகுநாத் ஃபேமிலி மாஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சாரி சிரியா. ஓகே சிரியா, டேக் யூர் டைம். இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல 11 பேர் சாகணும், எங்கேயோ ஒரு இடத்துல 11 பேர் காப்பாற்றணும். இது விதி சிரியா. யூ ஷுட் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தட். சரியா, நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க. யூ நீட் அ சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட். கெட் வெல் சூன். ஒருத்தர் சூசைட் பண்ணலாம், ஆனால் ஒரு குடும்பமே எப்படி சூசைட் பண்ணிக்கும்? அது என்னன்னு தேடணும். என் மீரா இருந்த இடத்துல ஒரு நாளாச்சு நான் வாழணும். ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டது அவங்க முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையால் தான் செத்துருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரகுநாத் பேச்சை முழுசாக நம்பியிருக்காங்க. இப்படி தான் அவங்க செஞ்ச தப்பை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாரோட மனசும் தூய்மையாயிடுமா? சைக்காலஜிக்கலாக விளையாடி இருக்கான். இது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இல்லை. எல்லா விஷயங்களும் கோயின்சிடெண்ட்டாக நடக்காது. இல்லை, இது கோயின்சிடென்ட் தான். ஒரு சில மிராக்கலும் நடக்கும். என் வழியை அவகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது காருண்யா எப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. போச்சு, என்னோட லவ்வும் கூடவே செத்து போச்சு. எல்லாமே போச்சு. என்னடா போச்சு? நான் ஏன் சைக்காட்ரிஸ்ட் ஆனேன்னு தெரியுமா? எல்லாம் உன்னால தான். உன்னை ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணிட்டே இருந்தேன். ஒன் சைடடா. எனக்கு தைரியம் இல்லை உன்கிட்ட லவ் சொல்றதுக்கு. உன்னை பத்தி அக்கா கிட்ட அடிக்கடி கேட்பேன். உன்னையே நினைச்சு நினைச்சு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். பட் டெய்லியும் உன்னை பத்தி ஒரு நிமிஷமாவது நினைக்காம இருந்ததே இல்லை. செத்து போனவளுக்காக நீ இவ்வளோ வருத்தப்படுற, பட் நீ எதிர்க்கவே இருக்க. என்னோட ஃபீல் எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சு பாரு. ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்தும் எப்படி லவ் சொல்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்க. எப்படியே நீ இருக்க முடியாது. ஒரு நாள் நீ மாறியே ஆகணும். விட்டுட்டு போனவளை பத்தி நினைக்காத. உன்னை விட்டுறவே கூடாதுன்னு நினைக்கிற. என்னை பத்தி கொஞ்சம் யோசி. ஒரு பொண்ணு எவ்வளோ வருஷமா என்னை பற்றி மட்டுமே நினச்சிட்டே இருந்திருக்காளா? இப்படிலாம் கூட பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களா?